ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பைபிள் வசனம் பார்க்கலாமா? யோவான் திருவசனம் 8-15 வரை பார்க்கலாம். ஓகே, எட்டாவது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி, விச் மீன்ஸ் சுகமாகி, தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் விச் மீன்ஸ் சுகமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. இவ்விடத்தில் ஜனங்கள் கூடியிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடவுளே நீ எந்திரிச்சு நட அப்படின்னு சொன்னாலும் சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இப்படி, நாளைக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, காட் என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் கேளுங்க. பாய்.